ஒருத்தன் 10 பேரை எதிர்த்தான்னா அவன் வீரன். 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தா 1990களில் எனக்கு போட்டியா ஒரு நடிகர் உருவானார். அவர் வெற்றி மேல உள்ள பயத்துல நானும் வளர ஆரம்பிச்சேன். அதே நேரத்தில் அவ்வளோ ஈஸியால இந்த உலகத்தில் நம்மளை வாழ விட்டுற மாட்டாங்க. கூட்டு ஒரு வழி பண்ணுவான், வேற வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் சோர்ந்து போகாம தன்னம்பிக்கையோட மறுபடியும் எழுந்திருச்சு கடுமையாக உழைச்சி ஒரு இரும்பா ஒரு பட்டறைக்குள்ள போய் இன்னைக்கு ஷார்ப்பா ஒரு கத்தியா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் கதாநாயகனா ஏத்துக்கிட்ட ஒரே நடிகர். இல்ல ஒரு நடிகர் ஒரு நடிகர் வந்துட்டு இருக்காரு, அவருடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அத்தி வர்றதற்கு அப்புறம் அதிகமான கூட்டத்தை இங்க பார்த்தேன் நான். இப்போ இன்னொருத்தருக்கு அந்த காலம் வந்துருக்கு. என்ன மாசுங்க விஜய் தம்பி. உண்மையிலேயே வர சொன்னாங்களா சார்? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சத்தியமா வர சொல்லிட்டாங்க சார். ஒரு ஆளுமை பெருமாமே, ஒரு வீர தடமே, நீ காயமாகவே. பீடி நல்லா எடுத்துக்கோ. இதை நீ அடிக்க போற கடைசி பீடி. சொல்லாமலே யார் பார்த்தது, காத்திருந்தால் நிமிடங்கள் வருடங்கள் என்பாய், வந்துவிட்டால் வருடங்கள் நிமிடங்கள் என்பாய். காத்திருப்பது தாண்ட காதலுக்கு சுகம். சொல்லாமலே யார் பார்த்தது, நெஞ்சோடுதான் பூ பூத்தது. மழை சுடுகின்றதே அடி அது காதலா, தீ குளிர்கின்றதே அடி இது காதலா, இந்த மாற்றங்கள் முன்னாலே உருவானதா. நான் தளபதி ஃபேன், நான் வந்து ஒரு பயங்கரமான தளபதி வெறியன் அப்படின்னு கைத்தட்டலை தாண்டி எங்க நடக்கு நான் தாண்டா பண்ணுவேன், அப்படி தாண்டா பண்ணுவேன், என்னடா பண்ண முடியும். சாரோட வேற ஒரு டைமென்ஷனை காட்டுற படமா இருக்கும். இது வரைக்கும் யாரும் அப்படி பார்த்துருக்க மாட்டோம்.
விஷயம் போது. அவங்களாம் எனக்கு தோழி. உலகமெங்கும் உள்ள தமிழர்கள் அத்தனை பேருடைய நெஞ்சங்களில் உங்களுக்கு நான் அண்ணன் சார். கை வீசும் பூங்காத்தே நீ தமிழர் அல்லாதவர்களுடைய உள்ளங்களிலும் தனி இடம் பிடித்து நிற்கும் ஒரு அற்புத கலைஞர். நடந்தாயோ முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே யாரோ யாரோ நீ யாரோ. கொஞ்சம் சீரியஸா வேணா. இன்னும் சீரியஸா? ஆமாண்ணா, இன்னும் சீரியஸா. நீட் நுழைவுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மன அழுத்தத்துடன் காணப்பட்ட மாணவி அனிதா நேற்று காலை வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பூங்குடின்ற ஒரு சின்ன பொண்ணை பணத்துக்காக கொண்டுட்டாங்க. உங்களை மாதிரி இன்னும் எத்தனையோ மரணம் வெளியே தெரியாம இன்னும் நடந்துட்டு இருக்காங்க. நீட் தேர்வால் மருத்துவ படிப்பில் சேர இயலாத விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்த அரியலூர் மாணவி அனிதாவின் குடும்பத்தினருக்கு நடிகர் விஜய் நேரில் ஆறுதல் தெரிவித்தார். ரெண்டாயிரத்தி 26 234 தொகுதியிலேயும் ஆளுகள் நிறுத்துறேன். உன் ரத்தம் என் ரத்தம் வேற இல்லை உதிரத்தை